My anointing என்னுடைய அபிஷேகம் is to go to the hardest place. எந்த இடத்திலே மிக கடினம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போகிற My அபிஷேகம். anointing என்னுடைய அபிஷேகம் is to go to the highest mountain. எங்கே உயர்ந்த மலை இருக்கிறதோ அந்த மலை நாட்டை பிடிக்கிற அபிஷேகம். It's a missionary anointing. அது ஒரு மிஷனரி அபிஷேகம். Missionary anointing. அது ஒரு மிஷனரி அபிஷேகம். All missionaries are not apostles, எல்லா மிஷனரிகளும் அப்போஸ்தலர்கள் அல்ல. but all apostles are missionaries. ஆனால் எல்லா அப்போஸ்தலர்களும் மிஷனரிகளே. Hallelujah. அல்லேலூயா. It's adventurous spirit. அது சாதனை படைக்கிற ஆவி. How many of you want that spirit of adventure? எத்தனை பேருக்கு அந்த பராக்கிரமம் செய்கிற ஆவி வேண்டும்? Your spirit cannot rest. உங்களுடைய ஆவி அப்படியே இளைப்பாராது. You know what is your main problem? உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? You are so aggressive. நீங்கள் அவ்வளவு வேகமா ஓடுறீங்க. Somebody must stop you. சில நேரம் உங்களை யாராவது ஒருத்தர் தடுத்து நிறுத்தணும். Paul wanted to go to Asia. பவுல் அப்போஸ்தலர் ஆசியாவுக்கு போக He விரும்பினார். pressed hard. அவர் அப்படியே கிட்டத்தட்ட முயற்சி பண்றார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, pressed hard. அவர் முயற்சி பண்ணினார். The Holy Spirit stopped. பரிசுத்த ஆவியானவர் அவர் தீவிரத்தன்மையை தடுத்தார். இங்க பாருங்க, இவர் எவ்வளவு வேகம் பாருங்க. Holy Spirit டேய் போவாதடா நான் போறேன். பரிசுத்த ஆவியானவரே வந்து போகாதே என் அப்போஸ்தலன்னு சொல்ற அளவுக்கு இவர் முண்டி அடித்து கொண்டு போகிறார். சில நேரத்துல இவர் Holy Ghost விட அக்ரெசிவ் ஆயிடுவாரு. சில நேரத்துல அவர் அனுப்புற பரிசுத்த ஆவிக்கு முன்பாக ஓடுறதுக்கு பார்க்கிறார். Sometimes the apostolic spirit will even try to overtake the Holy Ghost. சில நேரங்கள்ல அப்போஸ்தல அபிஷேகம் இருக்குதே, அது பரிசுத்த ஆவியானவர் வேகத்தை விட வேகமா போயிரலாமான்னு பாக்கும். Shall I tell you? நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி Your சொல்லட்டுமா? spirit, apostolic spirit is not a lazy spirit. அப்போஸ்தல ஆவி சோம்பல்தன ஆவி அல்ல. It's not a slumbering spirit. அது தூக்கத்தின் ஆவி அல்ல. Shout it, hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Think about Apostle Thomas. அப்போஸ்தல தோமாவை குறித்து நினைத்து பாருங்கள். Where was he? அவர் எங்கே இருந்தார்? Where did he come? எங்கே வந்தார்? To our country. நம்முடைய தேசத்துக்கு. What was his specialty? அவருடைய விசேஷம் தான் என்ன? Did he fly to Kerala? கேரளாவுக்கு பறந்தா வந்தார். How did he come to India? இந்தியாவுக்கு எப்படி வந்தார்? It's an apostolic spirit. அது ஒரு அப்போஸ்தல ஆவி ஐயா. Everybody say it's an apostolic spirit. அது ஒரு அப்போஸ்தல ஆவி. எல்லாரும் சொல்லுங்க அப்போஸ்தல ஆவி. Hallelujah. Hallelujah. Today we are going to stir up that spirit in you. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை கிளறி விட போகிறோம். A new creativity will come. ஒரு புதுமை செய்கிற ஒன்று உங்களுக்குள் வரும். After few years of preaching from the pulpit, the apostle will think, I must go to the TV. இந்த 5 வருஷம் இந்த பிரசங்க பீடத்திலே நின்னு பிரசங்கம் பண்ணினதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நினைப்பார்கள், இப்பொழுது நான் டிவியில போய் பிரசங்கம் பண்ணணும். After finishing TV, he will say, I will start a Bible school. அவர் டிவியில பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நான் இப்பொழுது ஒரு வேதாம கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினைப்பார். After Tamil Bible school, he will say, I need to open Kerala Bible school. தமிழ் பைபிள் ஸ்கூல் முடிச்ச உடனே கேரளாவுல பைபிள் ஸ்கூல் தொடங்க பார்ப்பார். Then he will go to Kashmir to open a Hindi Bible school. பிறகு காஷ்மீர் போய் ஹிந்தி பைபிள் ஸ்கூலை தொடங்க பார்ப்பார். அது மட்டும் இல்ல, அது மாத்திரமல்ல, இவரை விட்டா இவர் சைனாவுக்கு போய் சைனால ஒரு பைபிள் காலேஜ் தொடங்கிட்டு வந்துருவார். இவர் சைனாவுக்கு போய் ஒரு பைபிள் காலேஜ் தொடங்குவார். He will even open a school in the China. சைனாவுக்கு போனா சைனாவுலயும் அவர் ஃபைனா ஒரு பைபிள் ஸ்கூலை தொடங்கிடுவார். ஒரு ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்லுவீங்களா? Then பிறகு the spirit of boldness, தைரியத்தின் ஆவி, audacity. அதுதான் தைரியத்தின் ஆவி. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, in the spirit of an apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, there is no drop of fear. ஒரு துளி பயம் கூட அவனுக்கு இருக்காது. சொல்லுங்க பாரு. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவிக்குள் ஒரு துளி பயம் கூட இருக்காது. Say it again. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவிக்குள் ஒரு துளி பயம் கூட இருக்காது. He is not afraid of the enemy. அவன் எதிரியை பார்த்து பயப்படுகிறவன் அல்ல. He is not afraid of the persecution. அவன் உபத்திரவத்தை பார்த்தாலும் சகிக்கிறவன் பயப்படுகிறவன் அல்ல. Apostles, listen to me. அப்போஸ்தலர்களே, நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். Because your anointing is a bulldozer anointing. உங்களுடைய அபிஷேகம் இடித்து தள்ளுகிற புல்டோசர் அனாயிண்டிங்கா இருக்கிறதுனால all the demons will come against you. உங்களுக்கு விரோதமாக சகல பேய் கூட்டமும் வரும். வருமா வராதா? வருமா வராதா? The whole focus of hell will be against the apostles. ஒரு அப்போஸ்தலனுக்கு எதிராக பாதாளத்தினுடைய சகல கண்களும் வைக்கப்பட்டிருக்கும். Persecution will come. அவர்களுக்கு உபத்திரவங்கள் வரும். Pressure will come. அவர்களுக்கு நெருக்கங்கள் வரும். But
ஆனால் no matter what is your persecution, உங்களுடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் சரி, you will be bold like a lion. நீங்கள் சிங்கத்தை போல தளராத தைரியமுடையவர்களா It's a இருப்பீர்கள். bold like a lion. நீங்கள் சிங்கத்தை போல தைரியத்தோடு இருப்பீர்கள். Everybody say an apostolic anointing is a lion anointing. ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் சிங்க அபிஷேகம். An apostolic spirit is a lion spirit. ஒரு அப்போஸ்தல ஆவி சிங்கத்தின் ஆவி. Yes sir, no, சத்தமா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சத்தமா It's a சொல்லுங்க. spirit of lion. அது ஒரு சிங்கத்தின் ஆவி. The Holy Spirit, apostolic spirit filled Peter. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தல ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். High priest, அங்கே ஆசாரியர், low priest, அங்கே பிரதான ஆசாரியர், medium priest, அவங்க பிரதான ஆசாரியர், நடுத்தர ஆசாரியர், கீழ்த்தர ஆசாரியர் இருந்தாங்க. Anna Kaiba, அங்க காய்பா அண்ணாவலா இருந்தாங்க. all the officers. எல்லா அதிகாரிகள் இருந்தாங்க. Here is a fisherman. இங்கே ஒரு மீன் பிடிக்கிற ஆள் நிக்கிறாரு. With apostolic spirit. ஒரு அப்போஸ்தல ஆவியோடு கூட. They said, hey. அவர் சொல்றாரு, ஏய், in what, அவங்க எல்லாம் கேக்குறாங்க, in what power you are doing it? அவங்க கேக்குறாங்க, எந்த வல்லமையில நீ இதை செய்கிறாய்? What's your authority? உன்னுடைய அதிகாரம் தான் என்ன? Peter says, பேதுரு சொல்லுகிறார், the Lord Jesus whom you all of you crucified. நீங்கள் எல்லோரும் சிலுவையிலே அடித்த அந்த இயேசு கிறிஸ்துவை, he is the Lord of heaven and earth. அவர்தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், கர்த்தரானவர். There is no other name. வேறொரு நாமம் இல்லை. No other name. வேறொரு நாமம் இல்லை. No other name. வேறொரு நாமம் இல்லை. Only Jesus. இயேசுதான். That's the spirit of an apostle. அதுதான் அப்போஸ்தலனுடைய ஆவி. No compromise. எதுக்கும் ஒத்து போகாது. No buttering. எங்கேயும் அந்த வெண்ணெய் தடவாது. It's an uncompromising message. அது அதனுடைய செய்தியானது எதுக்கும் கீழ் பணியாத ஒரு ஆவி. All these leaders are looking. எல்லா தலைவர்களும் பார்க்கிறார்கள். Wow. A fisherman. ஐயா மீன் பிடிக்கிறவங்க. He's pointing our hands. நம்மளையே கை நீட்டி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? They saw his boldness. அவர்களுடைய தைரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். The apostolic spirit is a bold spirit. அப்போஸ்தல ஆவி அதிகாரம் படைத்த ஆவி. எல்லாரும் கையோடு சொல்லுங்க, apostolic spirit is a bold spirit. அப்போஸ்தல ஆவி அஞ்சாத ஆவி, தைரியத்தின் ஆவி. Apostolic spirit is a bold spirit. அப்போஸ்தல ஆவி தைரியத்தின் ஆவி. Apostolic spirit is a bold spirit. அப்போஸ்தல ஆவி தைரியத்தின் ஆவி. Hallelujah. Hallelujah. Even the apostles prayed. அப்போஸ்தலர் ஜெபிக்கும்போது கூட, the church prayed, சபை ஜெபித்தது, give them the boldness to the servants of God. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. I like it. அது எனக்கு பிடிக்கிறது. I like one thing. ஒன்று எனக்கு பிடிக்கிறது. All the officers called them. எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டாங்க. Hello, we told you not to speak or teach in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கவும் பேச வேண்டாம் என்று கட்டளையிட்டோம் இல்லையா? சொன்னமா சொல்லலையா? But you have filled Jerusalem with your teaching. ஆனால் நீங்களோ எருசலேம் முழுவதையும் உங்கள் உபதேசத்தாலே நிரப்பி விட்டீர்கள். Don't talk about Jesus. இயேசுவை பத்தி மாத்திரம் பேசாத. Peter says, இயேசு சொன்னார். பேதுரு சொன்னார், you think about it. நீங்க அதை நினைச்சு பாருங்க. You yourself think about it. நீங்களே நினைச்சு பாருங்கயா. How can we obey you? It's only we have to obey God. நாங்கள் எப்படியா சாதா மனுஷன் உனக்கு கீழ்ப்படிவோம்? நாங்கள் தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிவோம். How can we keep quiet? எப்படி நாங்கள் அமைதியாய் இருக்க முடியும்? How can we keep quiet? எப்படி நாங்கள் அமைதியாய் இருக்க முடியும்? We cannot but speak the name of Jesus and what we have seen and what we have heard. நாங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து மாத்திரம் பேசாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பற்றி பேசியே தீருவோம். Hallelujah. Hallelujah. Then they said, come sir. பிறகு அவர்கள் சொன்னார்கள், வாயா. Thank God for Gamaliel. கமாலியேலுக்காக ஸ்தோத்திரம். Every apostle must pray for some Gamaliels to plead your cause. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கமாலியேலை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். Then they called them. பிறகு அவர்கள் அழைத்தார்கள். Beat them nicely. அவர்களை நல்லா அடிச்சு துவைச்சாங்க. Don't talk about this Jesus. இயேசுவை குறித்து மாத்திரம் பேசக்கூடாது, தெரியுதா? Okay sir. சரியா? The Bible says. வேதம் சொல்லுகிறது. So far maybe they were preaching once in a week. Now every day. அடி வாங்குறவரை பேசாதேன்னு சொல்றவரை வாரத்துக்கு ஒரு தடவை பேசி இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா அனுதினமும் every house ஒவ்வொரு வீடாக without ceasing இடைவிடாமல் Jesus is the Lord. Yes,
இயேசுவே ஆண்டவர். That's the spirit of an apostle. அதுதான் அப்போஸ்தலனுடைய ஆவி. It's not Peter was bold. Peter, you know, all the apostles before, they were not bold, but the spirit of an apostle overtook them. They became supernatural bold. பேதுருவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பிரச்சனைன்னு வந்துருச்சா பெப்பேன்னு ஆயிருவாரு. அந்த பேதுருவா பேசினாரு, பேதுருவுக்குள் வந்த இயேசுவின் அப்போஸ்தல ஆவி அப்படி பேச வைத்தது. Hallelujah.